ஹாய் மக்களே வணக்கம். நம்ம மிளகாய் செடி நட்டு பார்த்தீங்கன்னா, இன்னையோட 60 நாள் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. இந்த 60 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா, 5 மருந்து அடிச்சிருக்கேன், 2 உரம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து 3வது உரம் போட போகிறேங்க. அந்த 3வது உரத்த பற்றி தாங்க இந்த வீடியோ. வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடியில் இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 நாளில் நம்ம காய் எடுக்கலாம். அந்த பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா, நாம்தார் சீட்ஸ் கம்பெனியில் வந்து ரங்கா வெரைட்டிங்க இது. இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து 3வது உரம் கொடுக்க போகிறோம். அந்த 3வது உரம் எப்படி கொடுக்குங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ. இப்போ பாருங்கள் மக்களே, இதை வந்து இந்த இடத்துல தண்ணி வரக்கூடிய இடம் பைப்லேருந்து இது இப்படியே பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸ்டார்டிங்க. இதிலேருந்து போய் இந்த வாய்க்காலில் போய் தான் எல்லா பக்கமே தண்ணி பாயும். நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா சந்தை பை, நம்ம சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு பை இந்த மாதிரி கிடைக்குங்க. இந்த பை வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா எங்கள் ஏரியாவில். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி போகிற வாய்க்காலில் போட்டுட்டு உரத்தாலே இந்த மாதிரி ஒரு டப்பா தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று வச்சுக்கோங்க. இதில் உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டு மட்டும் பையன் மட்டும் வாய்க்காலில் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே தண்ணியில் கரைஞ்சி போகுங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படி கலர் மாறுறது தெரியுதுங்களா. இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி தெளிவாக வரும், இங்கிட்ட மாறும். நீங்கள் வந்து உரம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த பையை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆட்டினீங்கன்னா ஃபுல்லாக கரையும். நீங்கள் அப்படிலாம் ஆட்டாதீங்க. இந்த மாதிரி பையை மட்டும் தண்ணிக்குள்ளே விட்டு பிடிச்சிக்குங்க. இன்னைக்குள்ளே கரெக்டாக அந்த பையில் இருக்கிற உரம் முடிய கொஞ்சோண்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்த டப்பா போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தண்ணியிலே உரம் நமக்கு கறந்து போகிறனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேருக்கு வந்து சீக்கிரம் போய் சேருங்க. இதுக்கு வந்து என்ன உரம் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம மிளகாட்டுக்கு இப்போ பயன்படுத்தின உரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா NPK 15-15-15ங்க. இதோட ரேஷியோ பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் இது வந்து இந்த கம்பெனி தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம பயன்படுத்தியிருக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா RCF. இது மூட்டை 50 கிலோ மூட்டைங்க. நம்ம 2 ஏக்கருக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம 6 மூட்டை எடுத்துருக்குங்க. 6 மூட்டை பார்த்திங்கன்னா 300 கிலோ. இந்த 2 பை இப்போ கொட்டியிருக்கிறாங்க. இந்த 2 பை கொட்டாமல் இருக்குது. இந்த 2 பை பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கே கலந்து பயன்படுத்திட்டோம். ஒரு 2 பெட்டுக்கு 1 பெட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டாங்க. இதோட பார்த்திங்க என்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இது எங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடியதுங்க. இந்த மைக்ரோ ப்ளஸ்ஸு மைக்ரோ ஃபுட்டு பார்த்துக்குங்க. மல்டி மைக்ரோஜேஷன் இது பார்த்திங்கன்னா 100% வாட்டர் சாலிபிள். இது வந்து தண்ணியில் கரையக்கூடியதுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து உரம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ம கரைச்சி விட்றனால வந்து நீங்கள் இந்த நுண்ணூட்டம் பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய நுண்ணூட்டம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்களா, இங்கே பாருங்கள் தெரியும். 10 கிலோ டு 20 கிலோ பார் ஏக்கருக்கு, 1 ஏக்கருக்குங்க. நம்ம வந்து இப்போ 2 ஏக்கருக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா 30 கிலோ வாங்கியிருக்கோம். நம்ம 30 கிலோ ரேஷியோவில் என்ன எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, 50 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ அந்த மாதிரி நம்ம போட்டிருக்குங்க. இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த உரம் பாருங்கள், இதுதான் அந்த 15க்கு 15 உரம். இது பார்த்திங்கன்னா அந்த நுண்ணூட்ட சத்துங்க, மைக்ரோ ப்ளஸ்ஸு. நீங்கள் வாங்குகிற மைக்ரோ ப்ளஸ்ஸு வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கம்பெனியில் கிடைக்குங்க. இது எங்கள் ஏரியாவில் அது கிடைக்கிது. உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எந்த வாங்கினீங்கனாலும் தண்ணியில் கரையிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதாங்க நம்ம வந்து மிளகாய் காட்டுக்கு கொடுக்கக்கூடிய 3வது உரம். இந்த வந்து காய் எடுக்க ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா காய் நல்லா திரண்டு வரும். அடுத்து வரக்கூடிய பூவும் நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா யூரியா, பொட்டாசு இதெல்லாம் ஒரு கலந்த கலப்படமாக வருங்க இந்த 5க்கு 5ல் பார்த்திங்கன்னா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம மிளகாட்டுக்கு 2 உரம் போட்டாச்சுங்க, 5 மருந்து அடித்தாச்சு. அதை பற்றிய ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க போய் பார்த்து பயனடைஞ்சிங்க. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இது வந்து என்னோடய சொந்த அனுபவத்தில் தான் நான் அது எல்லாமே இந்த வீடியோ போடுறது, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமேங்க. எனக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு, நீங்களே பாருங்கள். ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறத தவிர்த்து வேறு எந்த மருந்தோ உரமோ நான் பயன்படுத்தலைங்க. உங்கள்கிட்ட நான் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையும் தெரியும், நான் என்ன சொல்லியிருக்கேனோ அது மட்டும் தாங்க நான் பயன்படுத்தியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.